பொண்ணுங்க காது நல்லா தான் குத்துவீங்க, ஆனா அதுல போடுற கம்மலுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் செட் பண்ண தெரியுமா? எது கம்மலுக்கும் ஹேர் ஸ்டைலுக்கும் சம்மந்தம் இருக்கா? கன்ஃபார்மா இருக்கு. நீங்க என்னென்ன டைப் ஆஃப் கம்மல் போடுறீங்க, அதுக்கு எப்படி டைப் ஆஃப் ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டட்ஸ் அண்ட் அகேஸ். இது நீங்க ஆஃபீஸ் போறீங்க இல்ல எங்கேயாச்சும் வெளியே கிளம்புறீங்கன்னா டக்குன்னு போட்டு போயிடலாம். ஸோ இதுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும்னா, ஷோல்டர் லென்த் லூஸ் பேஸ் நல்லாவே இருக்கும். அது இல்லைன்னா கேஷுவல் சைட் டக். ஸோ இந்த ஸ்டைல் அட்வான்டேஜ் என்னன்னா, இயர் கிட்ட ஹேர்ல நல்ல வால்யூம் கிரியேட் ஆகும். இதனால உங்க இயரிங் சின்னதா இருந்தாலும் ரொம்ப போல்டா உங்களை காட்டும். அடுத்தது லார்ஜ் ஹூப்ஸ். இது ரவுண்ட் ஃபேஸா இருக்கிறவங்களுக்கு பக்காவா சூட் ஆகும். எப்படின்னா இடியாப்பும் பாயா மாதிரி மிக்சிங் நல்லா இருக்கும். ஸோ நீங்க லார்ஜ் ஹூப்ஸ் போட்டீங்கன்னா ஸ்லீக் மிட் போனி போடலாம், பிரைடட் போனிடெயில் போனீங்கன்னா சிறப்பான சம்பவமா இருக்கும். ஸோ இதனால உங்க நெக்கும் இயரிங்கும் விஷுவலா வந்து எலாங்கேட் ஆகும். அடுத்தது ஜும்காஸ். ஒரு கல்யாணம் இல்ல ஒரு ட்ரெடிஷனல் ஈவெண்ட்னா இது ஒரு பர்ஃபெக்டான காம்போ. ஸோ ஜும்காஸ் போட்டு சைடு ஃபிஸ்டைல் பிரைடு சைட் செஃப்ட் வேவ்ஸ் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இதை பண்ணீங்கன்னா ஊரே உங்களை தான் பார்க்கும். ஆனா எதுக்கு பாக்குறாங்கன்ட்டு அவங்களுக்கே தெரியாது. சீக்ரெட் என்னன்னா உங்களோட இயரிங்கும் அந்த ஹேர் ஸ்டைல் காம்போ தான். ஸோ இந்த காம்போலாம் பண்ணீங்கன்னா அழகுக்கே அழகு ஊட்டுற மாதிரி அற்புதமான காம்போவா இருக்கும். ஸோ இது கூடவே இன்னும் கொஞ்சம் இயரிங்ஸ் அதுக்கான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்க.